Assalamualaikum. Hi guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன vlogன்னு பாத்தீங்கன்னா Tuesday and Friday ரெண்டு நாள் நம்மளுக்கு எப்படி போணுச்சுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஹேப்பியான டே. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பாத்தீங்கன்னா 10,000 தாண்டிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்குது. இது எல்லாமே உங்களால தான். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் மட்டும்தான். இது உங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். ப்ளீஸ் என்னோட சேனலை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு. லீவ் விட்டதுலேருந்தே பசங்க அதை தாங்க இதை தாங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எதையாவது பண்ணி கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும். உங்கள் வீட்டில் எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய பசங்களுக்கு லீவ் டயத்தில் நான் எப்போவுமே பிடிச்சதை பண்ணி கொடுப்பேன். ஏன்னா பொதுவாக ஸ்கூல் நாளில் நம்ம டக்குன்னு எதையும் பண்ண முடியாது. அவங்களுக்கு பிடிச்சதை ரெடி பண்ணாலும் ஒன்று இருக்க ஒன்று இருக்காது. நம்ம சமைச்சு முடிக்கிறதுக்குள்ள அவங்க ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க. லஞ்சுக்கு அந்த டயத்துக்கு கரெக்டாக கொடுக்க முடியாது. ஒன்று நைட்டில் தான் சாப்பிடுவாங்க. இப்படி மாறி மாறி ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்படி லீவ் டயத்தில் தான் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரெக்டாக பண்ணி கொடுக்க முடியும். அதனால் நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கனால கொஞ்சம் வேலை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் நான் அதை விட்டு கொடுக்காம நம்மளுடைய ஒர்க் நம்ம தானே பார்த்தாகணுங்கிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு சமையல் பண்ணுறதுனால ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச இடமே கிச்சன் தான். உங்களுக்கு எப்படி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா வாழ்க்கையில் பாதி நாள் பெண்களுக்கு எல்லாருக்குமே கிச்சனில் தான் முடியுது. எனக்கும் அதே மாதிரி தான். நம்மளுடைய உலகமே கிச்சனாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங் இது இறால் ஃப்ரெஷ்ஷாக. ஆனால் பச்சை இறால் இல்லை, இது வெள்ளை இறால் தான். கிலோ பார்த்திங்கன்னா 215 rupees, 250 ரூபா. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இறால் வெள்ளை கலரில் தான் இருக்கும். எனக்கு பொதுவாக பச்சை இறால் தான் பிடிக்கும். அது ரொம்ப ஸ்வீட்டாக இனிப்பாக அழகாக இருக்குது. ஆனால் இந்த இறாலில் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஏதோ இறாலுங்கிற மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி பச்சை இறால் அளவுக்கு டேஸ்ட்டு இதில் வராது. இறாலை நல்லா உரிச்சிட்டு அது பின்னாடி ஒரு கோடு போட்டு அதில் இருக்கும்ல அந்த வால் மாதிரி என்னென்னு சொல்கிறது குடல் மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த இறாலை சாப்பிடணும். பச்சை இறாலில் பார்த்திங்கன்னா புசுபுசுன்னு தன்மையில் இருக்கும். அதனால் லேஸ் அப்படின்னு கையால் கீறி விட்டு எடுத்தோம்னாலே அந்த இது வந்துடும். ஆனால் அந்த வெள்ளை இறாலில் அப்படி இல்லை, கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் எப்போவுமே கத்தியை வச்சு ஒரு கோடை போட்டு அதை அப்படியே எடுத்துருவேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கோடு போட்டனால அந்த இறால் விரியவும் செய்யாது, ரெண்டாவும் பிஞ்சு போகாது. நம்ம லேசாக தானே கோடு போட்டிருக்கோம். அந்த கோடு போட்டு அதை மட்டும் மேலாப்பில் எடுக்கிறோம். அதனால் அப்படி இதாகாது. நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுவேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பொதுவாகவே எனக்கு இறால் க்ளீன் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். இறால் அப்புறம் கனவா இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். மீன் க்ளீன் பண்ணுறது எனக்கு அவ்வளோக்கா அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு பிடிக்காது. ஆனால் நான் சரசரன்னு கட் பண்ணிடுவேன் சிசர் வச்சு. இருந்தாலும் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது மீனில். இறால் கனவாய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் க்ளீன் பண்ணுறது. அப்புறம் நண்டு க்ளீன் பண்ணுறது எனக்கு பிடிக்காத வேலை தான். எப்படின்னா அது ஈஸி தான். இப்போ பொக்குன்னு நம்ம ஓட்டை உடச்சி எடுத்துடலாம். ஆனாலும் அந்த முள் இருக்குது பார்த்திங்களா, அது கையில் குத்துமோ அப்படிங்கிறது ஒரு இது. அதனால் அது பார்க்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதனால் நண்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நான் அவ்வளோக்கா விருப்பப்பட மாட்டேன். இறால் கனவாய்னா ஈஸியாக அழகாக க்ளீன் பண்ணிடுவேன். எனக்கு பிடிச்சது இதெல்லாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. தக்காளி கட் பண்ணி தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இறாலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு கிரேவி மாதிரி ஒரு குழம்பு தான் வைக்க போகிறேன். இப்போ நம்ம பண்ணலாமா? நம்ம ஆனங்காய்ச்சியில் சட்டியை எடுத்து வச்சாச்சு அடுப்பில். சின்ன சட்டி தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சட்டியில் தான் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். ஆனம் சொல்கிறோன்னு பார்க்குறீங்களா? எங்கள் ஊரில் குழம்பு ஆனம் தான் சொல்லுவோம். மீன் ஆனம், கருவாட்டானம், இறாலானம் இப்படி தான் சொல்லுவோம். வெங்காயம் நல்லா வெந்து வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே போய் கருவேப்பிலை பறிச்சு வந்துடலாம். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்னு தேவையில்லை, இது குழம்புக்கு தான். அதனால் நார்மலாக ஃப்ரை ஆனாவா போதும். இப்போ நம்ம இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம்.
தக்காளி சேர்த்து நல்லா வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நான் தக்காளி போடவுமே உப்பு சேர்த்துக்கிருவேன். பொதுவாக 10 நிமிஷம் வேக வேண்டிய தக்காளி நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கும் போது 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. 1/4 கிலோ இறால் நான் எடுத்துருக்கிறேன். அது அளவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். நான் 1/2 கிலோ வாங்கினேன். ஆனால் க்ளீன் பண்ணி 1/4 கிலோ மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் குழம்பு வைக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாடை போனதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெப்பர் பொடி 3 சேர்த்து நல்லா பெரட்டிக்குங்க. மசாலா பச்சை வாடை போய் நல்லா பெரண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலையும் எடுத்து சேர்த்துக்குங்க. நான் இதில் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துருக்குறேன். கிழங்கு போட்டால் பசங்களுக்கு பிடிக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். இப்படி இனிப்பு குழம்புல போட்டால் பசங்க சாப்பிடுவாங்க, மற்றபடி வேறு எதுலையும் சாப்பிட மாட்டாங்க. மட்டன் பெரட்டினோம்னா அதில் கிழங்கு போட்டாலாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். இந்த இறால் குழம்பு இதில் போட்டால் அவங்க சாப்பிடுவாங்க. ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கரண்டில் வந்து இன்றைக்கி நான் குக்கரை போடலை, கரண்ட் இல்லாதனால இன்றைக்கி வந்து கேஸ்லேயே போட்டாச்சு. நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஓரா மீன் பொரித்தோம். ஓரா மீன் பொரித்து ரசம் வச்சுருந்தாங்க அம்மா. அதோட கொஞ்சமாக கோஸ் இருந்துச்சு, அதையும் பொரித்து இந்த நம்ம மார்னிங் வந்து வச்சோம்ல இறால் போட்டு குழம்பு, அந்த கிரேவியை வந்து இந்த கோஸோடு சேர்த்து நல்லா வதக்கி அதை ஒரு கிரேவி மாதிரி பண்ணியாச்சு. அவ்வளோதான் நைட்டு டின்னருக்கு. ரசம், மீன் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல், அவ்வளோதான் நம்ம வீட்டு நைட் டின்னர். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும், ரசம், மீன் குழம்பு, இப்படி கோஸ் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். உங்களுடைய லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு கம்பல்சரி எனக்கு தேவைப்படுது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்டையும் சொல்லி லைக் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். முக்கியமாக எனக்கு தேவை கமெண்டு தான் ஒரு சேனலில் வந்து வளர்கிறதுக்கு காரணமே. ப்ளீஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய தெரிஞ்ச சேனல்கள் இருந்தாலும் அதை வந்து நம்ம தானே தூக்கி விடணும். அதனால் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லேயும் யாரும் சேனல் வச்சுருந்தாலும் அவங்களையும் நீங்கள் வந்து தூக்கி விடுங்க. எப்படின்னா பொதுவாக வந்து ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்தாங்கனாலே அவங்களுடைய வீட்டில் உள்ளவங்கள தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அது கண்டிப்பாக தப்பு. ஆனால் வீட்டில் உள்ளவங்கள 100%, 50% பேர் பார்க்கவே மாட்டாங்க. நம்மளுக்காக நம்ம சொந்தக்காராக நம்ம சொல்லிட்டு அவங்க கம்பல்சரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஆனால் வீடியோஸ் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ரெகுலராக என்ன எப்போவுமே பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபேமிலியிலேயே பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் அப்புறம் ஃபேமிலியில் ஒரு சிலர் மட்டும்தான் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க பார்த்துட்டு எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, அதனால் எனக்கு தெரியும். ஆனால் எல்லோரும் அப்படி பண்ணாதே. அடுத்தவங்களே நம்ம சேனலை பார்க்கும்போது நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க அதை பார்த்து அந்த சேனலை வளர விட்டால் என்ன, அதனால கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம போய் இவங்களுக்கு ஒரு லைக் போட்டு எதுக்கு சேனலை வளர்த்து விடணும் அப்படின்னு பாதி பேர் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், ஏதோ ஒரு இதை வேணும் தானே பண்ணுறாங்க. இதில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் பண்ண முடியாமல் இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து பண்ணுறாங்க. சரி, நீங்கள் மறக்காமல் ஹெல்ப் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா அந்த உதவிக்கு எல்லாம் 1000 மடங்கு நம்மளுக்கு ஒரு உதவி எல்லாம் தருவான். அந்த மாதிரி நான் நிறையா விஷயத்தில் வந்து கண்கூட பார்த்துருக்குறேன். அதனால் எனக்கு ஒரு ஹாப்பி தான். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இன்ஷால்லா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச மாடலில். இது நான் எப்படி போட்டேன்னு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், எண்ணெயை காய வச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலம் போட்டுட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போக வதக்கிக்குங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெப்பர் பொடி, சிக்கன் பொடி, அப்புறம் மட்டன் பொடி, எல்லா பொடியுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நம்ம வீட்டில் வச்சுருந்த சிக்கன் குழம்பு, அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சிக்கனில் வந்து கறி எடுத்து வச்சுருந்தேன், முள் இல்லாத கறி, அதையும் சேர்த்து தான் நான் வந்து இந்த கொத்து பரோட்டா பண்ணியிருந்தேன். 5 முட்டை ஊற்றுனேன், 7 ரொட்டி. ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்சியில் போட்டு அடித்து ரொம்ப சாஃப்டாக ரொட்டியை போடாது, அந்த டேஸ்ட்டு வராது. நம்ம கட் பண்ணி கத்திரிக்கோல் வச்சு அல்லது வந்து கையாலேயே பிச்சு போட்டு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீர்ந்துருச்சு, அதனால் காலையிலேயே அம்மா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செதுக்கி தந்தாங்க, அதோட நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். எந்த இதுக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் நம்ம வீட்டில் குழம்பு செய்ய முடியாது. ஏன்னா நம்ம அதிகமாக வந்து புளி ஊற்றுற குழம்பு செய்ய மாட்டோம், இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஊற்றுற குழம்பு தான் செய்வோம். அதனால் அதிகமாக எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் செலவாகும். மீன் மசாலாவும் கறி மசாலா தூளும் 1 மாதத்துக்கு ஆட்டினோம்னா மீன் மசாலா தூள் வந்து 2 மாதத்துக்கு வந்துடும், கறி மசாலா தூள் வந்து 1 மாதத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஏன்னா அந்தளவு கறி மசாலா தூள் மட்டும்தான் நான் புழங்குவேன். உங்கள் வீட்டில் எப்படி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை மிட்டாய் பாக்ஸு.
நம்ம வந்து முட்டை மிட்டாய் சேல்ஸ் பண்ணோம்ல, அதில் வந்து நம்மளும் வாங்கின பாக்ஸ் இருந்துச்சு. அது வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாமில்ல, நல்லா சூப்பராக இருந்துச்சு. டப்பா மூடுறதுக்கு கொள்றதுக்கு எதுவும் செதறாமல் அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் பிரியாணி போடலாம்னு இருக்கோம். சிக்கன் பிரியாணி, தால்ச்சா, சிக்கன் 65 அவ்வளோதான். சிக்கன் 65ல் தான் பிரியாணியும் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா அக்கா கொடுத்தாங்க. மாம்பழம் அப்புறம் வந்து நார்த்தங்காய் ரொம்ப சூப்பராக ஸ்வீட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ அக்கா. நான் வந்து தால்ச்சா போடுறதுக்காக பருப்பு அவிய போட போகிறேன். அதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா கேரட்டு, முட்டைக்கோசு, அப்புறம் பார்த்திங்கன்னா முள் எலும்புன்னு சொல்லுவோம்ல அது, பருப்பு துவரம்பருப்பு, பட்டாணி பருப்பு 2 சேர்த்து போட்டிருக்கேன். அது வந்து விசிலில் அடிக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா மசாலாத்தூள் ஐட்டத்தில் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து கறி மசாலா தூள் 2 சேர்த்து அவிய போட்டுட்டேன். நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நம்ம அதுக்கடையில் சிக்கனை பிரட்டி வச்சாச்சு 65 போடுறதுக்கு. இதுவும் மசிஞ்சு வந்துருச்சு. பிரியாணிக்கு தேவையான காய்கறியும் வெட்டி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா ரெடிமேட் பச்சை பட்டாணி தான், பாக்கெட்டில் வாங்கி வச்சுருந்தேன். ஆனாலும் நம்ம அப்பப்போ வாங்குகிற பச்சை பட்டாணி மாதிரி இல்லை டேஸ்ட்டு. ஏதோ கிடைக்கிற நேரத்தில் அது பச்சை பட்டாணி கிடைக்காத நேரத்தில் இது யூஸ் ஆகிக்கும், அவ்வளவுதான். சிக்கன் 65 வந்து இன்றைக்கி என்னுடைய பொண்ணு தான் பிரட்டுச்சு. அது வந்து இன்றைக்கி வந்து பொண்ணோட சமையல் தான். சிக்கன் 65 அவள் எப்படி பிரட்டினான்னா நான் பிரட்டின மாதிரியே தான். சிக்கன் பொடி, எலுமிச்சம்பழம், தயிர், அப்புறம் முட்டை, உப்புத்தூள் அவ்வளோதான் போட்டு பிரட்டி வச்சாச்சு. பொரிக்க போகும்போது கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து பிரட்டி பொரித்து எடுத்துக்கிட்டோம். நான் எப்போவுமே தோசைக்கல்லில் அப்பச்சட்டியில் தான் சிக்கன் பொரிப்பேன். அப்போ தான் ஒட்டாமே வரேன். அதே மாதிரி மசாலாவும் உதிராது, அந்த அப்பச்சட்டியை விட்டு நகர்ந்து போகாது. அதனால நான் எப்போவுமே அப்பச்சட்டியில் தான் சிக்கன் 65 பொரித்து எடுத்துக்குவேன். ஆல்ரெடி பிரியாணி போடுற வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருக்கனால இதை வந்து நான் ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ணலை. ஸ்கிப் பண்ணி தான் போட்டிருக்கேன். நல்லா வெங்காயத்தை வந்து மெரூன் கலரில் பொரித்து எடுத்துட்டேன். கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் வெங்காயத்தோட தக்காளி சேர்த்து, பச்சை பட்டாணி சேர்த்து, கேரட், பீன்ஸு, அப்புறம் வந்து கொஞ்சமாக முட்டைக்கோசு எல்லாம் சேர்த்து பிரட்டி எடுத்துட்டேன். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வந்து நான் வந்து 2 கப்பு அரிசி எடுத்துட்டேன். 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி வைக்கணும். பொதுவாக நம்ம ரைஸ் வெறும் ஒயிட் ரைஸாக இருந்துச்சுன்னா, அதுவே நம்ம மட்டன் போட்டு வச்சோம்னா 3.5 கப்பு தண்ணி போதும் 2 கப்புக்கு. இப்போ நம்ம வந்து சிக்கன் போடுறனால 3.25 கப்பு தண்ணி வச்சா போதும். ஏன்னா சிக்கன் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை, அரிசிக்கு மட்டும் தண்ணி வச்சாலே போதும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வெங்காயத்தை வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணி சூடேறிடுச்சு. ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம இப்போ இதுலேயே அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை நம்ம 1 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து ஊற வச்சு வச்சாச்சு. யூனிட்டி பிரியாணி ரைஸ் தான். நம்ம ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை வந்து நம்ம அதை சேர்க்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிக்கிற கோப்பைன்னு சொல்லுவாங்கள்ல, அரிகோப்பைன்னு, அதில் வந்து நம்ம அரிசியை கொட்டி வச்சிட்டோம்னா தண்ணி ஒன்றும் இல்லாமல் ஈஞ்சிரும். இல்லைன்னா அந்த தண்ணியோடு சேர்த்து போட்டோம்னா அளவு இல்லாமல் குழஞ்சி கொலன்னு போயிடும், நல்லா இருக்காது. இப்படி இருந்தால் தான் பொழுவலும் சூப்பராக இருக்கும். நான் வந்து ஈகிள் பிரியாணி பொடி தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ சிக்கன் 65 ரெடி பண்ணி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா தால்ச்சாக்காக பட்டை, கிராம்பு, ஏலம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி சேர்த்ததுமே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சிருவாங்க. தக்காளி போட்டாச்சு. இப்போ வந்து தக்காளி வதங்கும் போது நம்ம இஞ்சி பூடு அப்புறம் வந்து காய்கறியை சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூடு சேர்க்க மறந்துட்டேன். அப்புறம் தான் இஞ்சி பூடு சேர்த்தேன், காய்கறியை சேர்த்துட்டேன். நான் என்னென்ன காய்கறி சேர்த்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் முட்டைக்கோசு, வாழைக்காய் எல்லாமே சேர்த்துருக்குறேன். மாங்காய் சேர்த்துருக்குறேன். நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ள வாழைக்காய் தான் போட்டிருக்கேன். நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. பருப்பு நல்லா அடித்து வச்சுருக்கோம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிக்குங்க. தாளித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடித்து வச்சுருக்கோம்ல பருப்பு, முள் எல்லாம் போட்டு அதை தூக்கி அதில் சேர்த்து தேவையான அளவு புளி இறக்கும்போது சேர்த்துக்குங்க. இதில் முக்கியமான ஒரு பேஸ்ட் என்ன சேர்க்கணுன்னு பார்த்திங்கன்னா தேங்காய், முந்திரி, நிலக்கடலை 3 சேர்த்து நல்லா தேங்காயை வந்து நல்லா வறுத்துக்குங்க. பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு தேங்காய் நல்லா ஒரு மணம் வந்ததுக்கப்புறமா அதை இறக்கி அதில் நிலக்கடலை, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து ரெகுலராக அது சேர்க்க மாட்டேன். எப்படின்னா நம்ம அந்த டயத்துக்கு கரெக்டாக அது ரெடி ஆகாது, செட் ஆகாது, மைண்டில் மறந்துடுவோம் நம்ம முக்கால்வாசி. அதனால எப்போது ஒரு நாளைக்கு தான் சேர்த்துக்குவோம். அதை சேர்த்து நம்ம வந்து தால்ச்சா போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி குக்கிங் வேலை முடிஞ்சதுமா நம்ம இறக்க போகும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து இறக்கணும்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சோம்ல வெங்காயம் வந்து நல்லா புன்முறையாக பொரித்து எடுத்து வச்சோம்ல, அந்த வெங்காயம் எடுத்து மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நம்ம தம் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கிடக்கட்டும். அதுக்கப்புறம் சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பொழுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
நான் எப்போவுமே பிரியாணியில் ஏதாவது ஒரு பயிர் வகைகள் சேர்த்துக்குவேன். பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு பட்டர் பீன்ஸு சேர்ப்பேன், பச்சை பீன்ஸு சேர்ப்பேன், இல்லைன்னா பச்சை பட்டாணி சேர்ப்பேன். ஏதாவது ஒன்று சேர்த்துக்குவேன். சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தவங்க எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.